ஹாய் சிகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விக்ரம் தன் அடர்ந்த காதலோடும் ஆசையோடும் அவளது இதழ்களையும் மேனியையும் அள்ளி எடுத்து தியாவின் ஆடை சிப்பை கழற்ற முற்பட்ட அந்த மிக உச்சக்கட்ட ரொமான்டிக் நொடி திடீரென்று தியாவின் முகம் அடியோடு மாறியது. தியா விக்ரமின் நெஞ்சில் கையை வைத்து அழுத்தமாக தள்ளி மூச்சு வாங்கிக் கொண்டே, விக்ரம், நிறுத்து, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய், என்னாச்சுடி? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. தியா, கண்ணை திறந்து பாரு. என்னடி பண்ணுது? அது ஏதோ ஒரு மாதிரி. டே, எந்திரி. என்ன? எந்திரிக்கவா? இப்போ வா. தியா, என்னாச்சு? அது அது டே, எந்திரி என்று தியா அவனை தள்ளிவிட்டு எழ, விக்ரம் என்னவென்று புரியாமல் திரு திருவென முழித்தான். அவனது விழிகளில் அனல் பறக்கும் காதல் அப்படியே தேங்கி நிற்க தியாவின் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தான். என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. என்ன, வேணாமா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் தியா தன் வாயை பொத்திக்கொண்டு மதுவின் போதை தாங்க முடியாமல் அப்படியே வாந்தி எடுத்து விட்டாள். அந்த அறையின் முழு மூடும் ஒரே நொடியில் தலைகீழாக மாறியது. விக்ரம் அப்படியே உறைந்து போய் நின்றான். போதையில் தலை ஒரு பக்கமாக சாய்ந்து தள்ளாடி கொண்டிருந்த தியாவை பார்த்தான். அவன் உடம்பில் கொதித்து கொண்டிருந்த ஆசையெல்லாம் ஆவியாய் பறந்து போக அவனுக்குள் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு பொங்கி வழிந்தது. விக்ரம் தியாவை பார்த்து உரக்க சிரித்தபடி, என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள வாந்தி எடுக்கிற என்று தியாவை கிண்டல் செய்தான். ஆனால் தியா அவனது கிண்டலையெல்லாம் கேட்கும் நிலையில் இல்லை. யோ, இது ஒன்றும் அந்த வாந்தி இல்லை விக்ரம், எனக்கு எனக்கு மயக்கமா வருதுடா என்ற போதையில் பிதற்றியபடியே அப்படியே மெத்தையின் ஒரு பக்கமாக சாய்ந்து சுருண்டு விழுந்தாள். விக்ரம் தலையில் கை வைத்து சிரித்து கொண்டே அவளை மெதுவாக நகர்த்தி படுக்க வைத்தான். அதன் பின் அவளது அந்த பாடிகான் ட்ரெஸ்ஸை கழற்றி எறிந்துவிட்டு அவளது மேனியை சுத்தப்படுத்தி அவளுக்கு தன்னுடைய பிளாக் ஷர்ட்டை எடுத்து மாட்டிவிட்டான். பிறகு அவளை பத்திரமாக போர்வையால் போர்த்தி அணைத்து படுத்து கொண்டான். அடுத்த நாள் காலை சூரியனின் பொன்னிற வெளிச்சம் அந்த நியூயார்க் ஹோட்டல் அறையின் திரைசீலைகளை ஊடுருவி தியாவின் முகத்தில் பட்டது. தியா மெதுவாக தன் கண்களை திறந்து இமைகளை சிமிட்டினாள். தலையின் நரம்புகள் வெடிப்பது போல பயங்கரமாக கனத்து போய் வலித்தது. ஐயோ, என் தலை என்ன இப்படி வலிக்குது என்று தன் தலையை பிடித்துக்கொண்டு மெத்தையில் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். ஆமா, எதுக்கு என் உடம்புல இவ்வளோ பெயினா இருக்கு? தலை வர பயங்கரமா வலிக்குது. நேற்று நைட்டு என்னாச்சு என்று யோசிக்க முயன்றாள். அவளது மங்கிய ஞாபகத்தில் பார்ட்டியில் தான் கை நிறைய ட்ரிங்க்ஸ் அடித்ததும், மேடையில் ஏறி மைக் பிடித்து கத்தியதும், பிறகு விக்ரம் தன்னை தோளில் தூக்கி கொண்டு ரூமுக்கு வந்ததும் மட்டும்தான் அரைகுறையாக நினைவுக்கு வந்தது. தியா கேஷுவலாக தன் உடம்பை குனிந்து பார்த்தாள். அடுத்த நொடி அவளுக்கு பக் என்றது. ரத்தம் உறைந்து போகும் அளவுக்கு செம்ம ஷாக். அவளது உடம்பில் நேற்று அவள் உடுத்தியிருந்த அந்த ரெட் பாடிகான் ட்ரெஸ் இல்லை. மாறாக அவளது தொடை வரை மட்டுமே தொங்கும் விக்ரமின் பிளாக் கலர் ஷர்ட் மட்டுமே இருந்தது. உள்ளே வேறு எந்த ஆடையும் இல்லை. தியாவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவளது இதயம் ரேஸ்கார் போல வேகமாக அடித்தது. ஐயோ, என்ன இது? என் ட்ரெஸ் எங்க போச்சு? நான் ஏன் விக்ரமோட ஷர்ட் போட்டிருக்கேன்? அப்போ நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் என்று தியா அலறி அடித்து கொண்டு சட்டென்று அங்கிருந்த பெட்ஷீட்டையும் பிளாங்கெட்டையும் இழுத்து தன் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து ஆடை தெரியாதபடி சுற்றி கொண்டு இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவளது முகம் பயத்திலும் அதிர்ச்சியிலும் அதே சமயம் கூச்சத்திலும் சிவந்து போய் அனலாக கொதித்தது. தியா, என்ன பண்ணி வச்சிருக்க? நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு
விக்ரம் கூட எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஐயோ தியா, போச்சு, எல்லாம் போச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தவள் திடீரென்று பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அங்கே விக்ரம் குளித்து முடித்துவிட்டு தன் இடுப்பில் வெள்ளை நிற டவலை மட்டும் கட்டிக்கொண்டு அவன் தலையில் இருந்த நீர்த்துளிகள் அவனது அகன்ற மார்பில் சொட்டு சொட்டாக விழ கம்பீரமாக வெளியே வந்தான். அவனது உடம்பிலிருந்து ஃப்ரெஷ்ஷான சோப் வாசனை அந்த அறையெங்கும் பரவியது. தியா தன் பிளாங்கெட்டை தன் தாடை வரைக்கும் இறுக்கமாக மூடி பிடித்து கொண்டு பயத்தோடும் கூச்சத்தோடும் அவனை பார்த்தபடியே மெத்தையின் மூலையில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். விக்ரம் அவளது இந்த மிரண்ட பார்வையையும் உடம்பை மூடி மறைத்து கொண்டு நிற்கும் அந்த பதற்றத்தையும் பார்த்து இதழ்களில் ஒரு மெல்லிய குறும்பு சிரிப்பு அரும்பியது. அவன் மெதுவாக நடைபோட்டு மெத்தையின் அருகில் வந்தான். தியாவின் இதய துடிப்பு சடசடவென எகிரியது. விக்ரம் மெத்தையில் சாய்ந்து குனிந்து அவளது நெற்றியில் தன் சூடான இதழ்களை பதித்து மிக ஆழமான காதலான ஒரு முத்தமிட்டான். அவ்வளவுதான். தியாவிற்குள் உறைந்திருந்த பயம் அப்படியே கோபமாக வெடித்தது. அவள் விக்ரமின் மார்பில் கை வைத்து தள்ளி பிளாங்கெட்டுக்குள் இருந்தபடியே கத்தத் தொடங்கினாள். டே விக்ரம், என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்லு, நேற்று நைட்டு என்ன நடந்தது? என் ட்ரெஸ் எங்கட போச்சு? உன் ஷர்ட் எப்படி என் உடம்புல வந்தது? என்று கத்தி கூச்சலிட விக்ரம் தன் ஈரத்தலையை துண்டால் துடைத்தபடியே அவளது ஆர்ப்பாட்டத்தைக் கண்டு அசராமல் நின்றான். தியா கண்கள் விரித்து ஆவேசமாக, சொல்லடா பரதேசி, நேற்று நைட் என்ன நடந்துச்சு? என்னடா பண்ண சொல்ல என்று அவள் கேட்க விக்ரம் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பு சிரித்தான். சிரிக்காதடா ஃப்ராடு, இப்படி சிரிச்சு சிரிச்சு என்னை மயக்க வச்சுட்ட. மரியாதையா சொல்லு, என்ன பண்ண? ஏய், இப்ப எதுக்கடி கத்துற? இங்க பாரு, நேற்று நைட் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன், வேணாம் இந்த மாதிரி பண்ணாத, தியா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னு கத்துன. ஆனால் நீ கேட்கவே இல்லை. என் மேலே ஏறி உட்காந்து என் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி என்னை இங்கே இங்கன்னு எவ்வளோ கிஸ் அடிச்ச. ஏண்டி, நானும் எவ்வளோ நேரம் தான் கம்மன் இருக்கிறது என்று விக்ரம் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி தியாவின் உலகமே அடியோடு இருண்டு போனது. அவளது கண்கள் கலங்கி உதடுகள் நடுங்க தொடங்கின. அப்போ நேற்று நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா? அடி பாவி தியா, குடிச்சிட்டு இப்படி மொத்தத்தை விட்டுட்டியே என்று தன் தலையில் கை வைத்து கொண்டு ஒரு சிறிய குழந்தை போல புலம்பி அழத் தொடங்கினாள். போச்சு, எல்லாம் போச்சு. உன்னை நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்டா? நீ யாருக்கும் பல்ல அழிச்சிட்டு என்னை கூப்பிடும் போதே எனக்கு டவுட் வந்தது. உன் வேலையை காட்டிட்டீல. நான் என்னதான் உன்னை உசுப்பேத்தி இருந்தாலும் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு எல்லாம் போச்சு. ஏதியா, உன் அம்மா மூஞ்சில் எப்படி முழிப்ப? இவ்வளோ கேவலம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட என்று தியா எக்கச்சக்கமாக புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளது இந்த அதீதமான கியூட்டான சைல்டிஷ் போக்கை பார்த்ததும் விக்ரமிற்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அவன் உரக்க சிரித்து கொண்டே அவள் அருகில் அமர்ந்து அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் இழுத்தான். கையடு, எல்லாம் முடிச்சிட்டேலா? ஏய், இப்போ எதுக்கடி கத்துற? எதையும் முழுசா கேட்காம நீ படுத்து பேசிட்டு போற. இங்க பாரு, நைட் எதுவும் நடக்கல. என்ன, எதுவும் நடக்கலையா? இல்லை, நீ போய் சொல்ற. ஏய், நிஜமா தாண்டி. அப்போ நைட்டு என்ன எதுவும் பண்ணலையா? ஏண்டி, நீ குடிச்சிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு என் மேலே விழுந்து எவ்வளோ அட்ராசிட்டி பண்ண. நான் எப்படி கம்மன் இருப்பேன்? இது நைட்டே உன்னை முடிச்சு விட்டுருப்பேன். அதுக்குள்ளதான் வாந்தி எடுத்த ஆட்டத்தையே சொதப்பிட்டே. என்ன, வாந்தி எடுத்தனா? ஆமாம், குடிச்சிட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கான நேரத்தில்
கரெக்டாக அந்த டைமில் வாந்தி எடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியேடி. நீ மட்டும் நேற்று நைட்டு வாந்தி எடுக்காமல் இருந்த நைட்டே உன்னை முடிச்சு விட்ருப்பேன். அடுத்த 10வது மாசத்துல நான் உன்னை வாந்தி எடுக்க வச்சிருப்பேன். ஆ, அப்போ விக்ரம், நேற்று நைட்டு சத்தியமாக நமக்குள்ள எதுவும் நடக்கலைல? ஏய் நம்புடி, உன் தலையில் அடித்து சொல்கிறேன், எதுவும் நடக்கல. நீ ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்டியா? அதான் ட்ரெஸ்லாம் நான் சேஞ்ச் பண்ணி விட்டேன். அப்புறம் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, நான் தான் என் ஷர்ட்டை போட்டு விட்டேன். அதை தவிர வேறு எதுவும் நடக்கல, சத்தியமா என்று விக்ரம் கூற, அப்போதுதான் தியாவிற்கு அடிவயிற்றில் இருந்த பயம் விலகி ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வந்தது. கடவுளே, இப்பதான் மூச்சே வருது. விக்ரம், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குடா. நீ ரொம்ப நல்லவன், என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். டேய், முறைக்காதடா, நிஜமா தான் சொல்றேன், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருந்தது. ஏய், ஓவரா உதார விடாத. அட நிஜமாதான் விக்ரம், எனக்கு தெரியாத உன்னை பத்தி என்று தியா கூற, விக்ரம் அவளது அந்த சமாளிப்பை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி ஆபத்தான ஒரு சிரிப்பை சிரித்தான். அப்போது தியா தன் உடம்பில் இருக்கும் அவனது பிளாக் ஷர்ட்டையும் தான் போர்த்தி வைத்திருக்கும் பிளாங்கெட்டையும் மாறி மாறி பார்த்தாள். தியா தன் கண்களால் விக்ரமை ஆழமாக பார்த்து தன் உதட்டை கடித்து கொண்டு, டே விக்ரம், ஒன்று சொல்லு, நேற்று நைட்டு நீதான் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டியா? ஆமாம், நான் தான் பண்ணேன். விக்ரம், நிஜமா நீதான் பண்ணையா? ஏய் குடிகாரி, வேற யாரி பண்ணுவா? அப்போ விக்ரம், என்ன என்ன நீ முழுசா பார்த்துட்டியா என்று தியா கேட்க, விக்ரம் அவளது இந்த நேரடியான வெக்கம் கலந்த கேள்வியை கேட்டு தன் புருவங்களை லேசாக உயர்த்தி சிரித்தான். அவனது கண்கள் தியாவின் சிவந்த கன்னங்களை ரசித்து ஊடுருவின. ஆமாண்டி, பார்த்தேன். ஏன், நான் பார்க்கக்கூடாதா? என்னடா சொல்ற? அப்ப நீ என்ன பார்த்துட்டியா? ஏ பைத்தியம், பார்க்காம எப்படி மாற்றி விடுறது? அப்போ ஏன்டா என்ன எதுவுமே பண்ணல? ஏ உனக்கு என்னடி பிரச்சனை? இன்னும் போது தெரியலையா? இப்போ என்ன சொல்கிற? பண்ணுன்றியா வேணான்றியா? நான் ரெடியாக தான் இருக்கேன். இப்போ விட்டா கூட. ஏ விக்ரம், இப்போ இது கிட்ட வர, அங்கே நில்லு. இல்லை, என்னை முழுசாக பார்த்தும் உனக்கு எதுவும் தோணலையா என்று தியா கேட்க, விக்ரம் அவள் அருகில் வந்து, எப்படி இல்லை, எப்படி எனக்கு தோணாமல் இருக்கும்? நானும் மனுஷன் தானே. தியா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஆஃபீஸில் எனக்காக நீ சாரி கட்டிட்டு வந்த, அந்த ரெட் சாரியில் ஒரு ஓரமா உன்னோட ஹிப்பு தெரிஞ்சது. அதை பார்த்தே நான் எவ்வளோ தவிச்சேன்னு உனக்கு தெரியும். ஆனால் நேற்று நைட்டு என் மடியில் என் கைக்குள்ள முழுசா இருந்தடி. உன்னை நான் முழுசா பார்த்தேன். எப்படி எனக்கு தோணாமல் இருக்கும் என்று விக்ரம் கூறிய தியாவுக்கு இதயம் வேகமாக துடித்தது. தியா விக்ரமின் கண்களை ஆழமாக பார்த்தாள். அப்புறம் ஏண்டா என்ன எதுவுமே பண்ணல என்று அவள் கேட்க, விக்ரம் தியாவின் கன்னங்களை தன் 2 கைகளாலும் தாங்கி பிடித்து அவளது கண்களை நேராக பார்த்தான். ஏ தியா, நேற்று நைட்டு நீ பார்ட்டியில் குடிச்சிட்டு சுத்தமாக சுயநினைவே இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி அந்த மேடையில் நின்று அழுதுட்டு இருந்த. அங்கேருந்து உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து போட்டேன். என் கணக்கு நீ பொண்ணா தெரிலடி, ஏதோ போதையில் மயங்கி கிடந்த ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்த. என்னை திட்டிட்டு அடிச்சிட்டு என்னை கொஞ்சிட்டு உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடும்போது கூட நான் உன்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி. எனக்கு அங்கே எதுவும் தப்பாக தெரியல என்று விக்ரம் சொல்வதை அசைவற்று மூச்சு விடக்கூட மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் தியா.
நேற்று நீ என்னை கிஸ் பண்ணும்போது நானும் என் கண்ட்ரோலை மீறினேன். ஆனால் நீ வாமிட் பண்ணி மயங்கி விழுந்ததுக்கப்புறம் ஏதோ உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற அக்கறையும் பொறுப்பு மட்டும்தான் எனக்கு வந்துச்சு என்று விக்ரம் கூறிய அடுத்த நொடி தியா தன் இரு கரங்களாலும் விக்ரமின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவனது அகன்ற ஈரமான மார்பில் தன் முகத்தை புதைத்து, விக்ரம், தேங்க்யூ, ஐ லவ் யூ so மச் என்று தியா கூற விக்ரம் மென்மையாக புன்னகைத்து தன் வலுவான கரங்களால் அவளது இடுப்பை சுற்றி வளைத்து தன் பிளாக் ஷர்ட்டிற்குள் மறைந்திருக்கும் அவளது மேனியை தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது கூந்தலில் தன் மூச்சை ஆழமாக இழுத்து முத்தமிட்டான். ஆனா விக்ரம், நீ என்னதான் என்கிட்ட அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீ நல்லவன் தான்டா. என்ன நல்லவனா? இங்க பாரு, இன்னும் 2 நிமிஷம் இதே மாதிரி கட்டி பிடிச்சிட்டு நின்ன இந்த நல்லவன் சீக்கிரம் கெட்டவனா மாறிடுவேன். உன் நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன், சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸை மாற்று என்று விக்ரம் கூற தியா அவன் மார்பில் செல்லமாக அடித்தாள். நியூயார்க்கின் அந்த பனிக்காலையில் அந்த அறையெங்கும் ஆசையையும் தாண்டிய ஒரு பரிசுத்தமான உண்மையான காதல் அனலாக பரவி கொண்டிருந்தது. சிறிது நேரம் செல்ல விக்ரமும் தியாவும் இந்தியா திரும்புவதற்காக சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்தனர். செக்இன், போர்டிங் என அனைத்து நடைமுறைகளையும் முடித்துவிட்டு பிரத்யேக விஐபி லவுஞ்சில் அமர்ந்திருந்த போது திடீரென்று அங்கு ஸ்டெல்லா கையில் ஒரு பிரம்மாண்டமான சிவப்பு ரோஜா மலர்கொத்தோடு புன்னகைத்தபடியே நடந்து வந்தாள். அவளை பார்த்ததும் விக்ரம் எழுந்து நின்று புன்னகையோடு வரவேற்றான். ஹே விக்ரம், விஷ் யூ சேஃப் ஜேர்னி. உன் கொலாபரேஷன் டீல் முடிஞ்சதுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் என்று சொல்லி அந்த ரோஜா பூங்கொத்தை விக்ரமிடம் நீட்டி அவனுக்கு ஒரு தோழமையான ஹக் கொடுத்தாள். சிறிது தொலைவில் தன் ஹேண்ட்பேக்கை பிடித்துக்கொண்டு நின்றிருந்த தியாவிற்கு இதை பார்த்ததும் மீண்டும் பழைய பற்ற வைக்கும் பொறாமை எட்டி பார்த்தது. தன் உதட்டை கடித்து ஸ்டெல்லாவை முறைத்து பார்த்தபடி நின்றாள். கடவுளே, இந்தியா போற வரைக்கும் இவனை விடமாட்டா போல என்று அவளது கண்கள் நெருப்பை கக்கின. விக்ரமிடம் பேசி முடித்து ஸ்டெல்லா நேராக தியாவை நோக்கி நடந்து வந்தாள். தியா உடனே தன் முகத்தை விரைப்பாக வைத்துக்கொண்டு முறைப்பை தொடர்ந்தாள். ஆனால் ஸ்டெல்லா எந்தவித கோபமும் இல்லாமல் மிகவும் அன்பான புன்னகையோடு தியாவை நோக்கி தன் கரங்களை நீட்டி அவளை லேசாக தழுவிக்கொண்டாள். ஓகே தியா, உன்னை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்தியா போய் என்னை மறந்துட மாட்டியே? உன்னை எப்படி மறக்க முடியும்? மறக்கிற ஆளா நீ என்று தன் மனதிற்குள் திட்டினாலும் ஒரு போலியான சிரிப்பை வரவழைத்து கொண்டு, ஐயோ மேம், உங்களை போய் மறப்பனா என்ன? என்ன தியா, என்ன திட்டுறியா என்ன? நான் ஏன் உங்களை திட்ட போகிறேன்? இல்லை, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் கொஞ்சம் க்ளோஸாக பழகுறது உனக்கு பிடிக்கல போலையே. விக்ரம் மேலே அவ்வளோ லவ்வா என்று அவள் கேட்டதும் தியா திரு திருவென முழித்தாள். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு இப்படி? தியா, நான் ஸ்டார்டிங்லேருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எத்தனை பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் நீயும் விக்ரமும் கண்ணாலேயே பேசிப்பீங்களே, அதை பார்த்து கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாதா? நேற்று பார்ட்டியில் தான் விக்ரம் கிட்ட இதை பற்றி கேட்டேன். அவன் நேற்று தான் சொன்னான் உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு. அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்ட ஃபுல்லாக குடிச்சிட்டு ஸ்டேஜில் ஏறி. ஓ காட், நீ பண்ண அட்ராசிட்டி எல்லாருக்கும் சிரிப்பு தான் வந்தது என்று ஸ்டெல்லா கூறியதை கேட்டதும் தியாவிற்கு சங்கடமாக இருந்தது. ஐயோ தியா, என்னென்ன பண்ணி வச்சிருக்க? பாவம் விக்ரம் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பான் என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள். ஸ்டெல்லா தியாவின் தோள்களை பிடித்து அவள் கண்களை பார்த்து, இங்க பாரு தியா, விக்ரம் எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர். அது எல்லாத்தையும் தாண்டி அவன் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் எவ்வளோ அழகான காதல் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் நீ தான் நாங்கள் பழகுறத வச்சு விக்ரமை தப்பாக நினச்சிட்ட போல. நான் எப்போவுமே விக்ரம் கூட இப்படி தான் கேஷுவலாக பழகுவேன்.
மேபி அது உனக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. அச்சோ! இட்ஸ் ஓகே. நான் தான் உங்கள தப்பா நெனச்சுட்டேன். ஐ எம் சாரி. ஹே பேப், தட்ஸ் ஓகே. ஆனா உனக்கு எவ்ளோ பொசசிவ் விக்ரம் மேல. விட்டா என்னையே அடிச்சிருப்ப போல. ஐயோ மேம், அப்படிலாம் இல்ல என்று அவள் கூற, ஸ்டெல்லா உரக்க சிரித்துக்கொண்டே தியாவின் கைகளை பற்றி தட்டினாள். இட்ஸ் ஓகே, நான் சும்மா ஜோக் பண்ணேன். எனிவேஸ், உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம்னா கண்டிப்பா என்ன கூப்பிடணும். நியூயார்க்ல இருந்து கண்டிப்பா நான் உங்க மேரேஜ்க்கு வருவேன். ஓகே? ஓகே தியா, டைம் ஆச்சு. பாய், டேக் கேர் என்று கூறிவிட்டு ஸ்டெல்லா செல்ல, தியாவின் முகத்தில் ஒரு பிரகாசமான புன்னகை எட்டி பார்த்தது. அப்பாடா, நல்ல பொண்ணுதான் போல. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் என்று தன் தலையில் அடித்துக் கொண்டாள். விக்ரம் அவள் அருகில் வந்து அவள் தோள்களில் கை போட்டு தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டான். அவளது தலையில் லேசாக தட்டி நக்கலாக பார்த்தான். "என்னாடி, இன்னும் அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்க?" என்று அவன் கேட்க, தியா விக்ரமின் இடுப்பில் கிள்ளி, யோ, ரொம்ப கலாய்க்காத. ஏதோ உன் மேல இருந்த லவ்ல அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இனிமே மத்த பொண்ணு உன்கிட்ட வரட்டும், ஓ மண்டே தான் உடைப்பேன் என்று தியா மீண்டும் தன் கெத்தை காட்டினாள். விக்ரம் அவளது குறும்புத்தனமான முகத்தை பார்த்து உரக்க சிரித்தான். அடுத்த சில நிமிடங்களில் இந்தியாவிற்கான விமானம் தயாராக இருப்பதை அறிவித்தனர். இருவரும் கைகோர்த்து கொண்டு விமானத்தை நோக்கி நடந்தனர். நியூயார்க்கின் பனிப்பொழிவையும் அங்கே நடந்த அழகான ரொமான்டிக் ரகளையும் தங்கள் இதயங்களில் சுமந்தபடி இந்தியாவை நோக்கி சிறகடித்து பறந்தனர். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.